ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, அவசரமாக இப்போது இந்த இரவு நேரத்தில் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா அது காரணம் இல்லாமலா இருக்கும்? நிச்சயமா ஒரு காரணத்தோட உனக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இன்று இரவோடு இரவாகவே உன்னுடைய பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் கஷ்டங்களையும் உன்னிடமிருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லதை செய்யணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இத்தனை நாளா நீ எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கி சமாளித்து சங்கடப்பட்டு கடந்து வந்துட்ட. இனிமேலும் எந்த விதத்திலும் உனக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடாது நான் முடிவெடுத்துட்டேன். அடுத்தவங்களுக்கு எடுத்து வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழக்கூடிய நல்ல குணமுள்ள பிள்ளையாக நீ இருக்கும்போது இதற்கு மேலும் நான் உன்னை துன்பப்பட விட மாட்டேன்னு செல்லமே. அதனால தான் உனக்கு உதவி செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன். எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறனே, முதல்ல உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு. உன் மனசு சொல்றதை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ளணுமே தவிர மற்றவங்களுக்கு பிடிச்சா மாதிரி மற்றவங்க எதிர்பார்க்கறது போல நீ இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை சரியாக செய்ய பழகு. எந்த ஒரு உறவோ விஷயமோ எந்த ஒரு பொருளோ எதன் மீதும் நீ அதிகமாக பாசம் வைக்காதே, பற்று வைக்காதே. அதே போல தவறான மனிதர்களையும் தப்பான விஷயங்களை செய்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து விடு. வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டு கடனை வாங்கி 10-15 வருஷம் கடனாளியா கடனை கட்டிக்கிட்டே வாழ்க்கையில அவசரத்து செலவுக்கு கூட கையில காசு இல்லாத அளவுக்கு சம்பளம் வந்தவனே கடனை அடைச்சிட்டு மாசத்தின் மற்ற நாட்கள் முழுவதையும் கஷ்டப்பட்டு நீ வாழக்கூடாது என் செல்லமே. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் யோசிச்சு கவலைப்படாம நிகழ்காலத்தை நிம்மதியோடு வாழ தயாராகு. மற்றவங்க எத்தனையோ பேர் தவறு செஞ்சாலும் நீ எப்போதும் உன் தவறுகளை திருத்திக் கொள்ள தயாராக இருந்தீனா ஒருபோதும் கஷ்டப்பட மாட்டாய். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய தவறு, பெரிய தவறு என்னன்னா அடுத்தவங்களை திருத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்மளே தப்பு செய்யறோன்றதை புரிஞ்சு தன்னை திருத்திக் கொள்ள புரியாதவர்களாக, தெரியாதவர்களாக இருக்காங்க. முதல்ல நீ உன்னுடைய குறை நிறைன்னு எல்லாத்தையும் கவனிச்சு உன்னுடைய நிறைகளை அதிகரிச்சு குறைகளை குறைக்க பழகிக்கோ என் தங்கமே. எப்பெல்லாம் பேசணும்னு நினைக்காம எப்போதெல்லாம் அமைதியாக இருக்கணும்னு யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ. எல்லா இடங்கள்லையும் நீ போய் பேசி எல்லாருக்கும் பெரிய ஆளா தெரிஞ்சு எதையும் சாதிக்க போறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலை அதிகப்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம். நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை உன் கைகளில் கொடுப்பதற்கு இந்த சாயப்பா தயாராகவே இருக்கிறேன். நீ விருப்பப்பட்டது இன்னும் உன் கைகளுக்கு வரலையே நினைச்சு ஏங்காதே. எதை எப்போது உன்னிடம் கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக சரியானதையும் சிறப்பானதையும் உனக்கானதையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறேன். என் மேல நீ நம்பிக்கை வச்சு எல்லா செயல்களையும் சரியாக செய்ய பழகு. நீயே எதிர்பார்க்காத நேரத்துல பல ஆச்சரியங்கள் உன் வாழ்வில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா அருள் பாலிப்பேன். இதுதான் வாழ்க்கைன்னு தெரியாம இத்தனை காலமா தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டோமே நீ நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு கூடிய சீக்கிரம் கண்ணீரில் கரைந்திருக்கும் உன் வாழ்க்கையில கஷ்டங்களை காணாமல் போக செய்வேன். இனிமே உன் வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. நீயும் மாறப்போற, உனக்கான மாற்றங்களையும் நானே உருவாக்கி தரப்போறேன். மனமுருகி என்னை நினைத்த என் அன்பு பிள்ளையான உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செஞ்சு தருவேன். இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போது. உன் வாழ்க்கையில நடப்பது அனைத்தையும் நன்மைக்கேன்னு புரிஞ்சு நடந்துக்கோ. சில விஷயங்கள் இப்போதைக்கு தள்ளி போனாலும் தாமதமானாலும் கூட கூடிய சீக்கிரம் நீ நினைச்சதை விட உனக்கு பல மடங்கு சந்தோஷத்தை நான் வச்சு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ இனிமே உன் வாழ்க்கையில வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் எதிர்நோக்க போகிறாய். உன் எதிர்கால வாழ்க்கையில இனி எந்த பிரச்சனையும் வராம, சோதனைகள் உன்னை மூழ்கடித்து விடாமல் உன் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு உன்னை வழி நடத்தி வாழ்க்கையில வெற்றி பெற வைப்பேன். என்னுடைய பரிபூரண அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கிறதால தான் இன்றோடு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் ஆபத்துகளும் கஷ்டங்களும் கூட முடிஞ்சு போய் நாளையிலிருந்து உனக்கான நல்லது நடக்க போகுது. நீ எப்போது எந்த காரியத்தை செய்யறதாக இருந்தாலும்
உடனே அதை செஞ்சு முடிச்சிடணுமே தவிர நாளைக்கு செய்யலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நினச்சினா அது கண்டிப்பாக தடையாகவும் தடங்களாகவுமே நின்று போகும். அதனால எப்போதும் எந்த காரியத்தையும் உடனே செஞ்சிரு. என் துணை உனக்கு இருக்கும்போது எதுவுமே தவறானதாக போகாது. நீ எதை பற்றியும் கவலைப்படாம தைரியமா செஞ்சினா இந்த சாயப்பா உனக்கு சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் சந்தோஷங்களையும் கூட உடனே கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்பவுமே உன் வாழ்க்கையில நல்லதை மட்டுமே செஞ்சினா சகல தெய்வங்களும் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கும். உன் வாழ்க்கையில வரக்கூடிய நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் தான் வருகிறது என்பதை உணர்ந்து கொள். உன்னை மேம்படுத்தி உன் வாழ்க்கையில வெற்றியை தர்றதுக்கு இந்த சாயப்பா இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நானே கொடுப்பேன். யார் மீதும் உனக்கு கோபமோ வெறுப்போ வேண்டாம். எல்லாரிடமும் அன்பா பாசமா மனசு விட்டு பேசு. எல்லா விஷயங்களையும் மனசுக்குள்ள மூடி வச்சுக்கிட்டே இருந்தீனா மனதில் சுமைகளும் பாரங்களும் அதிகமாயிடும். அதனால எல்லாத்தையும் இலகுவாக எடுக்க கத்துக்கோ. உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும், வர்றது வரட்டும்னு அப்படியே விட்டு விடாதே. என்னையே உறுதியாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா சர்வகாலமும் என்னையே மனசுல நினைச்சு வாழும்போது உன் வாழ்க்கையில இன்னும் உன்னால முன்னோக்கி போக முடியும். வாழ்க்கை உன்னை பின்னுக்கு இழுத்தாலும் நீ மனம் தளர வேண்டாம். பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதானே வேகமாக முன்னோக்கி பாஞ்சு போகும். அதே போல இப்போது பின்னால் இருக்கும் நீ வேகமாக முன்னேறி முன்னேற்றத்தை அடைய போகிறாய். இன்னைக்கு உன்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், பதவி இல்லாம இருக்கலாம், மரியாதை இல்லாம இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் உனக்கான அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். யாரெல்லாம் உன்னை பார்த்து ஏளனமா கேலி பேசினாங்களோ அவர்களே அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு நிச்சயமாக நீ உயர்வாய் என் செல்லமே. இது வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து சோதனை செய்தே நினைச்சு கவலைப்படாத. கண்டிப்பா நீ எல்லாருக்கும் நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்யும் போது அது எல்லாவற்றிற்கும் நான் உனக்கு பரிசு கொடுத்தே தருவேன். உனக்கான பேரும் புகழும் செல்வாக்கான சந்தோஷமான வாழ்க்கையும் கூட உன் கைகளில் நான் கொடுப்பேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நன்றாக தெரியும் என் செல்லமே. இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் துயரங்களிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் நீ தப்பிக்கணும்னு தான் படாத பாடுபடுற. இரவெல்லாம் பல நாட்கள் யோசிச்சு தூக்கமில்லாமல் தவிக்கிறாய். அதனாலதான் இன்றிரவு நான் உன்கிட்ட வந்து பேசி உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்கிறேன்னு ஆறுதல் சொல்லி இரவோடு இரவாக அனைத்தையும் சரி செய்ய வந்துட்டேன். என்னுடைய நாமம் நீ சொல்லும்போது உன்னுடைய கர்ம பலன்கள் அனைத்தையும் வெயில் பட்ட பனி போல உருகச் செய்யும். ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு நீ சொல்ல சொல்ல உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையிலையும் வெற்றியை கொடுப்பேன். என்னை நம்பும் உன்னை இனி ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன். நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்து ஏங்கி காத்திருந்த அத்தனை விஷயங்களையும் இப்போதே உன் கைகளில் வெற்றிகரமாக நான் வந்து ஒப்படைக்க போறேன். நான் சொன்னதை சொன்னபடி கண்டிப்பாக செய்வேன் என் செல்லமே.